நடிகர்களோட அரசியல் வந்து கடுமையாக எதிர்த்து சீமான் அவர்கள் வந்து தற்பொழுது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது அவர் எதிர்க்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கோர்ட்டில் வந்து சீமான் அவர்கள் அதிகமாக மாறுபடுறாருன்ற மாதிரி தெரியுது சார். ஏன்னா ஒரு மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாச்சும் சொல்லிருக்காரு. கொள்கையில முரண் இருக்குது, கொள்கையில முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்குது. அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. திரும்பி ஒன்று புரியுதா? நீங்கள் பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விளக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு நான் கேட்கணுமா கேட்க வேணாமா? மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில்? அப்புறத்துக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி உங்களுடைய கோட்பாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு தருவியெல்லாம் மாட்டியலாம் இருக்கா இல்லையா? இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பு இல்லாத சமூக நீதி எங்கே இருக்கு? சரி, உங்கள் சமூக நீதி கோட்பாட்டில் எக்கனாமிக்